ஹைடா பியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கேக்குக்கு லவ் அப்சஷன் அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரி நான் போட்டு ரொம்ப டேஸ் ஆச்சு. நான் ரொம்பவே டிலே பண்ணிட்டேன். இதை எஃப்எஃப் மாதிரி தான் கொண்டு போகலான்னு பார்த்தேன். பட் எப்படி வரும்னு தெரியல. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டப்போ அதுக்கு வியூஸும் பெருசாக போகல. ஸோ அதனாலே நான் ஸ்டாப் பண்ணலான்னு இருந்தேன். பட் இது ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி நான் இது இன்ஸ்டாவில் என்னோடய ஓல்டு ஐடியில் போட்ட ஸ்டோரி. ஸோ அந்த ஓல்டு ஐடி என்கிட்ட இல்லை. அதனால இந்த ஸ்டோரி அப்போது கொண்டு போகலான்னு நினச்சேன். பட் எனக்கு அதுக்கான இது பெருசாக கிடைக்கல. ஸோ பார்க்கலாம் இந்த பார்ட்லையாவது கிடைக்குதான்னு. கமெண்ட் மஸ்ட்டாக பண்ணிவிடுங்க. என்னோடய இன்ஸ்டா ஐடி, டெலிகிராம் லிங்க்கு, வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்ஸ்டா இல்லாதவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் உங்கள் நம்பர்லாம் கண்டிப்பாக ஷோ ஆகாது. ஸோ நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேடா, இப்போது ரொம்ப பேசாமல் லாஸ்ட் பார்ட் எதோட ஸ்டாப் பண்ணமோ இப்போது அதோட கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு கேட்டு இதை கேளுங்க. அப்போ தான் இந்த பார்ட் புரியும், இல்லைனா புரியாது உங்களுக்கு. ஓகேடா, லாஸ்ட் பார்ட் நம்ம எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, நம்ம ஜங்குக் டயாங்கோட ரூமில் இருந்திருப்பான். ஸோ டயாங் ஜங்குக்கு ரூமை விட்டு வெளில போக சொல்லியிருப்பான். ஜங்குக் போகாமல் அங்கேயே நின்றுட்டு டயாங்கிட்ட ஒரு மாதிரி டீஸ் பண்ணிவிட்டு ஃப்ளிட் பண்ணிகிட்ருப்பான். டயாங் ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி பில்லோ எடுத்து ஜங்குக் மேலே அடிச்சிருவான். ஜங்குக்கும் டயாங்கை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிவிட்டு டோர்கிட்ட போயிட்டு நின்றுட்டு விங்க் பண்ணிவிட்டு அப்படியே வெளில போவான். ஸோ அதோட நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இப்போ அப்படியே பார்த்தா நம்ம ஜங்குக் தான் வெளில போயிட்டு நின்றுட்டு, எதுவும் நல்லா தான் இருக்குது, பார்த்துக்குறேன், எங்கே போயிட போகிற, இங்கே தானே இருப்பா, பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து போகிறான். இப்போ அப்படி பார்த்தா டயாங் தான் ரூமில் அப்படி பெட்டில் செட் பண்ணிவிட்டு ஐஸில் பில்லோ எடுத்து வச்சுட்டு அவனோட தம் ஃபிங்கர் எடுத்து அவன் லிப்ஸில் வச்சுட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கான். யார் இவன்? இவன் பாட்டுக்கு ரூமில் இருந்தான் நான் வர்றதுக்கு முன்னாடி. அதுவும் நான் ரூமை எவ்வளோ குப்பையாக போட்டு வச்சுருந்தேன். ஆனால் ஏன் இவன் க்ளீன் பண்ணி வைக்கணும்? ஏன் இப்போ எதுக்கு நீ லூஸ் மாதிரி இவனை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்க? ஆஹா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இவன் உங்ககிட்ட எப்படி ஃப்ளிட் பண்ணான், இதுக்கப்புறம் இவன் சைடே நம்ம போகக்கூடாது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவன் பெட்டில் லைட் ஆகுறான். ஒரு மாதிரி ஃபீல், ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணி அப்படியே திங்க் பண்ணுறான். தென் இப்போ அப்படியே கட் பண்ணான் நம்ம ஜங்குக் சைடு. அவன் மிரர் முன்னாடி ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு நின்றுட்டுருக்கான். என்னோட ஹேரை ஃப்ளிப் பண்ணி விட்டுறான். இப்போ கரெக்டாக ஃபோன் கால் வருது. காலில் யாருன்ற மாதிரி பார்த்துட்டு அதை அப்படியே அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ, யார்? யாரா? ஆமாண்டா, ஏன் கேட்க மாட்டேன்? நீ தான் பெரிய ஆள் ஆகிட்டியா? ஏய் ஹோபி, நீ தானே அது? ஆமாம், நானே தான். என்னடா அது புது நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்க? நீ தான் என் நம்பர்லேருந்து கால் பண்ணால் எடுக்க மாட்டியே. நீ தான் ரொம்ப பிஸி ஆகிட்டியா மச்சான். நான்லாம் எப்படி உன் கண்ணுக்கு தெரிவேன்? சரி சரி, இப்போ எதுக்கு கால் பண்ண அதை மட்டும் சொல்லு. நீ பாட்டுக்கு அங்கே எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வந்துட்ட. இந்த மேனேஜர் இங்கே கண்ணா அப்படின்னு திட்டுறான். எல்லாத்தையும் என் தலையில் கட்டிட்டு வந்துட்டல. இருடா, உன்னை நேரில் வந்து பார்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 2 days மட்டும் எப்படியாச்சும் பேசி மெயின்டைன் பண்ண, நான் அதுக்கப்புறம் வந்துடுறேன். ஏதே 2 நாளா? அட பாவி, நான் இங்கே ஒரு நாளே இருக்க முடியல, இதில் 2 நாள் வேறையா? நான் இங்கே ஆரம்பத்தில் இருக்கேன்டா. ஸோ நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீ பேசி எப்படியாச்சும் மெயின்டைன் பண்ண. சரிங்க, அப்படி என்னத்தை கழட்டிகிட்ருக்கீங்க? அது வேறு ஒன்றும் இல்லைல்ல. அப்போ கிளம்பி மூடிட்டு வா. ஓய், கதை கேளுன்னு சொன்னேன். சரி சொல்லி தொலை, என்ன கதை? அவனை திரும்ப பார்த்துட்டேன்டா. அதுவும் அவன் இங்கே தான் இருப்பானே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்னடா சொல்கிற? அதாவது நீ அந்த பொக்கே ஷாப்பில் பார்த்தேன்னு சொன்னியே, அவனா? ஆமாண்டா, அவனே தான். அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு.
சரி, அவன் எப்படிடா அதுவும் ஆரமோட வீட்டிலன்ற? அதான்டா எனக்கே தெரியல. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவன் இங்கே வருவான்னு. ஆனால் ஒன்று, நீ இப்போதைக்கு வரமாட்ட. ஆமாம், வரமாட்ட. நீ தான் பார்த்துக்கணும். ஆக மொத்தம் எல்லாத்தையும் என் தலையில் கட்டிட்டல. ஏய் போதும்பாம்மா, வேலையை பாரு, மூடிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் தான் காலை கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டானா இவனை நேரில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஹோபியும் அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணலை. ஸோ இப்படி தான் அந்த நைட்டு பாஸ் ஆகியிருக்கும். இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே டயாங் ரூமில் பார்த்தா லைட்லாம் ஆஃபில் இருக்குது, விண்டோ ஸ்க்ரீன்லாம் க்ளோஸில் இருக்குது. நம்ம டயாங் தான் அவ்வளோ க்யூட்டாக பெட்டில் லைட் ஆகி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஜங்குக் சைடு அவன் ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே இறங்கி வரான் ஸ்டெப்பில் இருந்து. இப்போ அப்படியே சடனாக ஸ்டாப் ஆகி நிற்கிறான். நின்றுட்டு அந்த பால்கனி கிட்ட இருக்க ரூமை தான் பார்க்குறான். ஸோ டயாங் ரூம் சைடு தான் அவன் ஐஸ் அப்படியே போகுது. என்ன பண்ணிகிட்ருப்பான், இன்னும் வேக்கப் ஆகல போல அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஸ்லோவாக அவனோட ரூமுக்கு போகலான்னு போகிறான். சடனாக ஸ்டக் ஆகிட்டு, ஏய் ஜங்குக், என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போ எதுக்கு நீ அவனோட ரூமுக்கு போகிற? தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க நீ, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படி கீழே வரான். வந்துட்டு கிச்சனுக்குள்ளே தான் போய் பார்க்குறான். ஆரம் அங்கே இல்லை. இந்த மாமா வேற ரூமை விட்டு வெளில வரல போலையே. பரவாயில்ல, நமக்கு தான் எல்லாம் தெரியுமே, அப்புறம் யார் வேணும் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அவனே அப்படியே குக் பண்ணிகிட்ருக்கான். இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 11 o'clock அந்த மாதிரி டயாங் அப்படியே ஸ்லோவாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். 11 o'clock ஆகிட்டா, ஐயோ எவ்வளோ நேரமாக தூங்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு ஸ்லோவாக எழுந்துக்கிறான். ஆமாம்ல, இன்னைக்கு சண்டே தானே, இருந்தாலும் ரொம்ப தூங்கிட்டு போலையே. இப்போ அப்படியே அவனோட டவல் எடுத்துகிட்டு வாஷ்ரூம்குள்ளே தான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகுறான். இப்போ அப்படியே ஸ்லோவாக ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில எட்டி பார்க்குறான். யாருமே இல்லை. என்ன, யாரையும் காணோம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு கிச்சனுக்குள்ளே தான் ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு குட் மார்னிங் ஹயாங். எங்க ஆரம் ஹயாங்க காணோம், இவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? ஹே, நீங்கள் என்ன பண்ணுற? ஹயாங் எங்க? அது எதுக்கு என்கிட்ட கேட்குற? இங்கே பாரு, கேட்டால் பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த ஓவராக ஆட்டிடியூட்லாம் காமிக்காத, சரியா? எங்கே பாரு, காலையிலே என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாத. நான் அப்படி தான், நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஹே, இங்கே பாரு, இப்போ நான் என்ன கேட்டேன்ட்டு ஓரா பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அப்படியே ஜங்குக் தான் டயாங்க பிடிச்சி கிச்சனில் லாக் பண்ணுறான். என்ன பண்ணுற? என்ன கேளு தானே, பதில் சொல்லணும்னு சொன்னேன், இப்போ கேளு, பதில் சொல்கிறேன். இங்கே பாரு, இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த அவ்வளோதான், பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு தள்ளி போயும் உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? மரியாதையாக வழியை விட முடியாத, என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் தான் டயாங்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வரான். டயாங் தான் அப்படியே சடனாக ஜங்குக்கை தள்ளி விட்டுட்டு, போடா பொறுக்கி, மூஞ்சி பாரு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ண அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அந்த கிச்சனை விட்டு வெளில வந்துடுறான். இந்த சைட் ஜங்குக் தான், ஒன்று எப்படி என் வழிக்கு வர வைக்கணும்னா எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே தானே இருக்க போகிற, பார்க்குறேன் இன்னும் எவ்வளோ நாளைக்கு எப்படியோ சீன் போட்டுட்ருப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குக் பண்ணிகிட்ருக்கான். இந்த சைட் டயாங் தான், மார்னிங்கே இவங்கிட்டே வந்து மாட்டணும். ஆமாம், ஹயாங் எங்கே போனார்? ஐயோ, எனக்கு வேற பசிக்குதே, இப்போ நான் என்ன பண்ணுறது? இவங்கிட்ட கேட்கவே கூடாது, என்னன்னாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டயாங் தான் சோஃபாவில் அப்படியே போயிட்டு சிட் பண்ணுறான். சரி, டிவியாச்சும் ஆன் பண்ணலாம். இப்போ அப்படியே டிவியை ஆன் பண்ணி பார்த்துட்ருக்கான்.
அப்போது கரெக்டாக ஜங்குக் தான் ஒரு பவுலில் நூடுல்ஸ் எடுத்துட்டு வாக் பண்ணி வந்துட்டுருக்கான். அப்படியே டைனிங் ஹாலுக்கு தான் போகலான்னு போகிறான். இப்போ சடனாக டயங்க பார்த்துட்டு, ஓ டிவி பார்க்குறியா, இரு வர, எப்படி நீ பார்க்குறேன்னு நானும் பார்க்குறேன், என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ அப்படியே அந்த பவுலை எடுத்துகிட்டு வந்துட்டு ஏங்கோட ரொம்ப பக்கத்தில் அப்படியே உரசிட்டு வந்துட்டு சிட் பண்ணுறான். என்ன அங்கே எவ்வளோ இடம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இப்படி தான் உரசிட்டு வந்து உட்காரணுமா? இப்போ நான் என்ன பண்ணேன், நான் என்ன உன் மடியில் ஏறி உட்காந்தேன், அதில் தானே உட்காந்தேன், அதுக்கு எதுக்கு இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்க? யார் நான் ஓவர் ரியாக்ட் பண்ணுறேன்னா? கிட்ட பேசுறதே வேஸ்ட்டு. இப்போ டயங் தான் திரும்ப டிவி பார்த்துட்ருக்கான். சடனாக ஜங்குக் ரிமோட் அப்படியே வாங்கி சேனலை மாற்றி வைக்கிறான். இப்போ எதுக்கு நீ சேனல் மாற்றிட்டு இருக்க, ஒழுங்காக ரிமோட்டை கொடு, நான் பார்க்கணும். முடியாது, இப்போ நான் பார்க்கணும். என்ன எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்க, ஒழுங்கு மரியாதையாக ரிமோட்டை கொடு, இல்லைன்னு வச்சுக்கோ. இல்லைண்ணா என்ன பண்ணுவேன்? உன்னால் என்ன பண்ண முடியும்? ஓ என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டயாங் தான் அந்த சோஃபாவில் நீல் டவுன் பண்ணிவிட்டு அந்த ரிமோட்டை வாங்க ட்ரை பண்ணுறான். பட் ஜங்குக்கு வந்துட்டு தரா மாதிரியே தெரியல. இப்போ டயாங் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து ஜங்குக்கோட டைஸ்லேயே நீல் டவுன் பண்ணிக்கிறான். ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, நீ எனக்கு ரிமோட் தராத வரைக்கும் நான் எப்படி தான் பண்ணுவேன். ஓ அப்படி வரையா, நீ எப்படி வாங்குறேன்னு நானும் பார்க்குறேன். ஜங்குக்கும் டயாங்க டீஸ் பண்ணிட்டு தரா மாதிரியே தெரியல. இப்போ டயாங் தான் ரொம்ப அப் பண்ணி அந்த ரிமோட்டை வாங்க ட்ரை பண்ணுறான். எப்படியோ ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி அந்த ரிமோட்டை டைட்டாக பிடிக்கிறான். அவனோட ஹெட்டை கீழே டவுன் பண்ணுறான். இப்போ பார்த்தா ஜங்குக்கும் அப் பண்ணுறான். இப்போ பார்த்தா டயாங் தான் வைட் ஐஸோட அந்த நீல் டவுன் பண்ண பொசிஷன்லேயே ஷாக்கோடே இருக்கான். ஜங்குக்கோட ஐஸ் டயாங்கோட ஐஸோட தான் கனெக்ட் ஆகிருக்கு. டயாங்க்கு ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. அவன் அப்படியே வைட் ஐஸோட அந்த பொசிஷன்லேயே அப்படியே தான் இருக்கான். இப்போ அப்படியே பார்த்தா ஜங்குக் தான் அவனோட ஹேண்டை ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிட்டு டயாங்கோட வேஸ்ட்டில் அவன் ஹேண்டை வச்சு அப்படியே க்ரிப்பாக ப்ரெஸ் பண்ணுறான். டயாங் இப்போ தான் ரியலைஸ் ஆகிட்டு, என்ன பண்ணுற, தலைப்போ பொறுக்கி ஆளி மூஞ்சும் பாரு. நானா வந்தேன் உன்கிட்ட சொல்ல, நீ ஏன் என்கிட்ட வந்துட்ட? இப்போ என்னன்னா தள்ளி போன்ற? ஆமாம் நான் தான் வந்த பாரு, இது ஒரு மூஞ்சு, இது பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க, போயும் உன் கூட வந்து சிட் பண்ண பாரு, என் மூடே ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் அந்த பிளேஸை விட்டு எழுந்து ரூமுக்கு திரும்ப போயிடுறான். இப்போ அங்கே ஜங்குக் மட்டும்தான் தனியாக செட் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டுட்ருக்கான். ஆரம் அப்படியே ஸ்லோவாக ஸ்டெப்பில் இறங்கி கீழே வரான். டயாங் போகிறத பார்த்துட்டு ஜங்குக் கிட்ட தான் வந்துட்டு, என்ன ஜங்குக், எதுக்கு அவன் எவ்வளோ வேகமாக போகிறான்? எனக்கு என்ன தெரியும், அவனா வந்தான் உட்காந்தான், நான் சேனல் மாற்றணும்னு சொன்னேன், சரின்னு கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இதை நான் நம்பணுன்றியா ஜங்குக்? ஆமாம், நீ சொன்னாலும் சொல்லனாலும் இதுதான் உண்மை. அப்படியா? ஏன்னா உண்மைன்ட்டு நான் டயாங்கிட்டே போயிட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரி நல்லா தான் போச்சு, அவன்கிட்டே போய் என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் கேஷுவலாக திரும்ப டிவி ஆன் பண்ணி பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படி ஆரம் தான் டயாங்கோட ரூமுக்கு வெளில நின்றுட்டுருக்கான். உள்ளே பார்த்தா டயாங் தான் ஒரே எம்பாரசிங்காக இருக்கு அவனுக்கு. அவனோட சீக்ஸை ஒரு மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு, டயாங் என்ன பண்ணிகிட்ருக்க நீ அவன்கிட்ட? இப்படிலாம் இவன் பண்ணானா? இல்லை இதுக்கப்புறம் கண்ணிலே படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். இப்போ கரெக்டாக ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. டயாங் தான் ரியலைஸ் ஆகிட்டு சைலண்டாக சிட் பண்ணிக்கிறான். ஆரம் தான் ரூம்குள்ளே வந்துட்ட. என்ன டயாங், என்னாச்சு, ஏன் ரூம்க்கு வந்துட்ட? உனக்கு பசிக்குதா என்ன? ஆமாம் ஹயாங் பசிக்குது. சரி நீ வெயிட் பண்ண, நான் உனக்கு ஏதாச்சும் குக் பண்ணி தரேன். இந்த ஜங்குக்க பாரு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் அவன் மட்டும் குக் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கான். இல்லை ஹயாங், எனக்கு அதெல்லாம் வேணாம், நீங்களே குக் பண்ணி தாங்க. அப்படின்னா சரி, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண, நான் அப்படியே குக் பண்ணிட்டு வரேன். சரி ஹயாங். இப்போது ஆரம் தான்
ரூம் விட்டு வெளில வந்துட்டு கிச்சனுக்குள்ளே தான் போகிறான். இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா ஒரு ஈவினிங் அந்த மாதிரி டைமு. பால்கனி கிட்ட ஒரு டோர் இருக்குது. அந்த டோர் வந்துட்டு புல் பண்ணுற மாதிரி இருக்கும். டயாங் தான் யாருமே இல்லைன்ட்டு அந்த டோர் மேலே ஒரு மாதிரி சாஞ்சிட்டு ஜின் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். என்ன டயாங், எல்லாம் ஓகே தானே? அங்கே ஏதோ ப்ராப்ளம்லாம் இல்லையே? யாராச்சும் உன்னை தேடி வந்தாங்க? ஆஹா, அதெல்லாம் இல்லை ஹயாங். யாரும் என்னை தேடிலாம் வரலை. ஆரம் ஹயாங் தான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அவனுக்கு என்ன, அவன் நல்லா தான் பார்த்துப்பான். அப்புறம் இங்கே ஏதோ ஒரு பையன் புதுசாக வந்திருக்கான். யாருன்னு தெரியல ஹயாங் எனக்கு. ஏன்னா பையனா? அவன் எப்படி இருந்தான் பார்க்க? அவனா? அதையும் கேட்குறீங்க? அவன் பார்க்கறதுக்கு நல்லா ரவுடி மாதிரி இருந்தான். இப்போது அப்படியே கட் பண்ணா நம்ம ஜங்குக் தான் டயாங்கோட ரூம்க்கு வெளில நின்றுட்டுருக்கான். நம்ம பால்கனிக்கு போகணும் போல இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது? அவன் ரூமில் இருக்கானா என்னன்னு வேற தெரியல. நம்ம வேற போய் ஏதாச்சும் கத்திட்டானா என்ன பண்ணுறது? அதானே நம்ம ஏன் நிற்கணும்? இங்கே நமக்கும் ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. என்ன பண்ணிட போகிறான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் தான் அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். நல்ல வேலை அவன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பால்கனி டோர்கிட்ட பார்க்குறான். இப்போது அந்த சைடு தான் ஸ்லோவாக வாக் பண்ணி வரான். டயாங் பாட்டுக்கு இது எதுவுமே தெரியாமல் அதே டோரில் பின்னாடி சாஞ்சிட்டு கால் பேசிகிட்டு இருக்கான். சரி டயாங், நீ எதுனா எனக்கு கால் பண்ண, மற்றதை நான் நேரில் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். சரி ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணவும் கரெக்டாக பின்னாடியிலேருந்து டோர் ஓப்பன் ஆகுது. டயாங் எவ்வளோ நேரம் அந்த டோரில் சாஞ்சிட்ருப்பான். இப்போ அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழலான்னு போகிறான். அப்போ கரெக்டாக ஜங்குக் தான் டயாங்கோட வேஸ்ட்டை க்ரிப்பாக பிடிச்சி அவனை ஹோல்ட் பண்ணிக்கிறான். இப்போ டயாங் தான் ஒரு மாதிரி ஷாக்கோட ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறான். ஸோ பியாஸ், என் பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் இருந்தால் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால் சவுண்டு இல்லாமல் ரெக்கார்ட் பண்ண முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, இப்போது அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இப்போ டயாங் தான் ஜங்குக்கை பார்த்து முறைச்சிட்டு, என்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? யாரு கேட்ட என்னோட ரூம்க்கு வந்த? அதுவும் என்னோட பெர்மிஷனே இல்லாமல்? ஐய், என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கா? நான் இதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? இதை நீ வரத்துக்கு முன்னாடி என் ரூமு, அதை மறந்துடாத. என்ன ஒரு ரூமாக இருந்தால் நீ இப்படி தான் வருவியா சொல்லாமல் கொள்ளாமல்? இப்போ ஜங்குக் தான் அவனை அப்படியே விட்டுட்டு, போயும் உன்னை கீழே விழ போகிறேன்ட்டு பிடிச்ச பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் ஸோ அங்கே பால்கனி கிட்ட போகலான்னு போகிறான். அப்போ சடனாக டயாங் அவனோட ஹேண்டை முன்னாடி காமிச்சிட்டு, இப்போ இங்கே வர, ஒழுங்கா வெளில போ. ஓய், என்ன நான் இதுக்கு போகணும்? நான்லாம் போக முடியாது. இங்கே பாரு, என்கிட்ட தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காத. என்ன மிரட்டுறியா? உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. இப்போது எப்படி ஒன்று வைக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் சடனாக டயாங் அப்படியே இழுத்து லிப்பில் கிஸ் பண்ணிடுறான். சி தள்ளிப்பட பொறுக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டயாங் தான் ஜங்குக்கு செம்மையாக ஸ்லாப் பண்ணிடுறான். எனக்கு அவ்வளோதான் லிமிட், பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் என்கிட்ட பிஹேவ் பண்ண நடக்கிறதே வேறு. என்ன ஓரப் பண்ணிகிட்ருக்க? ஆமாம், அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. நீ இப்படி பிஹேவ் பண்ணுறது, என்கிட்ட நடந்துக்கிறது எதுவுமே பிடிக்கல. ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. இதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ண. எப்போ நீ உன் வாயில் என்ன டிஸ்டர்ப்னு சொன்னியோ, இதுக்கப்புறம் நான் உன்னை தேடி வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்த செகண்டே ஜங்குக் அங்கேருந்து போயிடுறான். டயாங்க்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கு அப்படி பேசினது. ஸோ இப்படி தான் டேஸஸும் பாஸ் ஆகுது. ஜங்குக் டயாங் கிட்டே வரல. டயாங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜங்குக் டயாங்கோட கண்ணில் படவே இல்லை. இப்போ பார்த்தா ஒன் ஃபைன் டே நம்ம டயாங் தான் காஃபி ஷாப்பில் அவன் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு காஃபி குடிச்சிட்டு சிட் பண்ணியிருக்கான்.
அப்போ கரெக்டாக அந்த காஃபி ஷாப்புக்கு அங்குக் தான் பைக்கில் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஸ்டாப் ஆகுறான். ஸோ பின்னாடி பார்த்தா ஒரு பொண்ணு இருக்குது. 2 பேருமே காஃபி ஷாப்புக்குள்ளே வராங்க. இந்த சைட் டயாங் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டே லைட்டாக திரும்புகிறான். அங்கே பார்த்தா ஜங்குக் இருக்கிறத நோட் பண்ணுறான். இவன் எப்படி இங்கே? அதுவும் கூட யாரோ ஒரு பொண்ணு இருக்கா. யாரா இருக்கும்? அவ ஒரு வேலை லவ்வராக இருக்குமோ? அப்புறம் இதுக்கு இவன் என்கிட்ட அன்னைக்கு அப்படி பிஹேவ் பண்ணான் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கான். இப்போ சடனாக ஜங்குக் டயாங் சைட் கிராஸ் ஆகவும் அவனோட ஃபேஸை ஒரு மாதிரி மறைச்சிக்கிறான். ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? சைலண்டாட்ரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். ஸோ பார்த்தா 2 பேருமே போயிட்டு ஒரு டேபிளில் செட் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்காங்க. டயாங் தான் என்ன பேசுகிறாங்க இவங்க? அப்படி என்ன இவ்வளோ நேரம் நான் ஏன் இதை பற்றி யோசிச்சிட்ருக்கேன்? அதானே டயாங், உனக்கு இது தேவையில்ல. அவன் தான் உன்னை கண்டுக்கிறதே இல்லைல்ல, அப்போது நீ மட்டும் இதுக்கு பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த செகண்டே டயாங் கூட இருக்க பையனை கூப்பிட்டுட்டு அந்த காஃபி ஷாப்பை விட்டு வெளில போகிறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் வீட்டில் டயாங் தான் ரூமில் செட் பண்ணிவிட்டு அந்த காஃபி ஷாப்பில் நடந்ததை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். யார் அந்த பொண்ணு? யாராக இருக்கும்? சாமா அவன்கிட்டே போயிட்டு கேட்கலாமா? அவன் கோவப்பட்டா? டயாங் நீயும் கேட்கணும்னு நினைக்கிற? எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கான். வேறு வழி இல்லை, அவன்கிட்டே டைரெக்டாக கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளில வரான். ஸோ ஜங்குக்கு தான் தேடிட்டுருக்கான். பார்த்தா ஜங்குக்கு இல்லை. இப்போது ஜங்குக்கு ரூமுக்கு வெளில தான் நின்றுட்டுருக்கான். உள்ளே போகலாமா வேணாமா? இவன் நம்மக்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி போய் பார்க்கலாம். இப்போது ஸ்லோவாக ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான். ஸோ அங்கே பார்த்தா ஜங்குக்கு இல்லை. இவன் எங்கே போனான் அப்படின்னு திங்க் பண்ணிட்டே அந்த ரூமை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறான். அங்கே பெருசாக எதுவும் இல்லை, ஒரே ஒரு பிக் ஜங்குக்கோடது இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு அங்கே டேபிளில் நிறைய திங்ஸ்லாம் இருக்குது, அதையும் பார்க்குறான். டேபிளுக்கு கீழே ட்ராவ் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறான். ஸோ அதிலிருந்து ஒரு செயின் கீழே விழுது. டயாங்க்கு தான் அதை பார்த்ததுமே செம ஷாக்காக இருக்குது. அதை அப்படியே ஹேண்டில் எடுத்து வச்சுட்டு பார்க்குறான். ஸோ அந்த செயின் எப்படி இருக்குன்னா கோல்டனில் இருக்கும், வி டிசைன் போட்டு. இந்த செயின் இது இது நான் ரொம்ப நாளாக காணோம் தேடிட்டு இருந்தது. இது எப்படி இவன்கிட்ட அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கான். இப்போ அகைன் அந்த ட்ராவில் தான் பார்க்குறான். ஸோ அதில் பார்த்தா ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ அப்படியே எடுத்து பார்க்குறான். ஸோ அது வேறு யாரும் இல்லை, டயாங் தான். ஃப்ளவர் ஷாப்பில் இருக்கிற மாதிரி பிக் அது. இது இது எப்படி இது எப்போ இவன் எடுத்தான்? அப்போனா இவனுக்கு என்ன முன்னாடி தெரியுமா? ஆனால் ஏன் என்கிட்ட தெரியாத மாதிரியே பிஹேவ் பண்ணான்? என்ன இது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு திங்க் பண்ணிட்டே ஸ்லோவாக அந்த திங்ஸ்லாம் அங்கேயே வச்சுட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில வரவும் ஜங்குக்கு அப்படியே கரெக்டாக வரான். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இங்கே ஜங்குக் தான் டயாங்க பார்த்துட்டு, என்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? யார் ரூமில் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் எதுக்கு வந்த? அன்றைக்கி ஒரு ரூமுக்கு வந்தது மட்டும் அப்படி கேட்டல, இப்போ எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறான். டயாங் எதுக்குமே ஆன்சர் பண்ணலை, சைலண்ட்டாக இருக்கான். எப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி? பதில் சொல்லு. அதை உன்னை தேடி தான் வந்தேன், நீ ரூமில் இல்லை. என்ன எதுக்கு தேட்டுற? உனக்கு தான் என்னை பார்த்தாலே பிடிக்காதே. இல்லை இல்லை ஜங்குக், அது இங்கே பாரு டயாங், எதுவும் பேச வேணாம், விடு
எல்லாம் என்னோட தப்பு தான். நான் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏன் உன் கண்ணு முன்னாடி கூட வரமாட்டேன். இதுக்கப்புறம் நீ திட்டுறதுக்கு வேலை இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் போகலான்னு போகிறான். அந்த ஜங்குக்கா, சாரி. நீ எதுக்கு சாரி கேட்குற? உன் மேலே என்ன தப்பு இருக்கு? எல்லா தப்பும் என் மேலே தான். சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறான். இங்கே டேயாங்க்கு தான் ஜங்குக்கு இப்படி பேசினது ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. அவன் ஐஸில் அப்படியே லைட்டாக டியர்ஸ் வருது. அப்படியே ஸ்லோவாக வாக் பண்ணி அவனும் ரூமுக்கு போகிறான். இப்போ அப்படியே கட் பண்ணான். நம்ம கிம் சைடு அந்த மேன்ஷனில் அப்படியே சோஃபாவில் சிட் பண்ணிட்ட. என்னாச்சு? ஏதாச்சும் தெரிஞ்சுதா? எங்கே இருக்காங்க? சார், இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம் சார். இன்னும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறோம். அவன் மட்டும் கிடைக்கல இங்கே ஒருத்தனும் உயிரோடு இருக்க முடியாது. என்கிட்டே இந்த கிம்கிட்டே அவ்வளோ பேசிட்டு போகிறான். ஐயா, நீ எப்படி இருந்தாலும் என்கிட்ட வந்து தான் ஆகணும். வருவ, என்னை தேடி தானாக வருவ, நான் வர வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமா அவரோட ஹேண்டில் ட்ரிங்க் வச்சுருக்காரு. அதை அப்படியே சிப் பண்ணுறாரு. ஓகேடா, நான் இதோட இந்த பார்ட்டை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நெக்ஸ்ட் பார்ட்டோட முடிஞ்சிடும். நானும் வந்துட்டு இதை இந்த பார்ட்டோடையே ஃபினிஷ் பண்ணலான்னு நினச்சேன், பட் முடியல. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஸோ சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேடா, டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல், see you soon.